அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாத காலமாக நம்மளால காணொலி போட முடியல. சில காரணங்கள், வேலை, அலைச்சல், அதனால நம்மளால காணொலி போட முடியல. இதுக்கப்புறமேட்டுக்கு தினமும் ஒரு காணொலி இல்லைன்னா கூட 2-3 நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒரு காணொலியை இறக்கிடுவோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓட்டு போட்டாச்சு. நாம் தமிழர் எங்க தொகுதியின் வேட்பாளர், அரியலூர் தொகுதியின் வேட்பாளர் புகழேந்தி அவர்களுக்கு ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வந்தேன். கொஞ்சம் இதுக்கு இப்பதான் கொஞ்சம் செட் ஆயிருக்கு. இன்னையிலிருந்து காணொலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஒரு மாச காலமாக நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், அவதூறு பேச்சுக்கள், சாட்டை மீது குறிப்பாக பரப்பிய அவதூறுகள், விஜய் அவர்களை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதுக்கு திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு தான் எதிர்க்கிறாங்கன்னு பேசிய நடுநிலையாளர்கள். இந்த நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நம்பாதீங்கன்னு இதுக்கு முந்தைய காணொலிகளை நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒண்ணு சரியின் பக்கம் இல்லை, இன்னொன்னு தவறின் பக்கம் இல்லை. இந்த தவறே உனக்கு மனதளவுல சரின்னு பட்டா இந்த பக்கம் இல்லை, உன் மனசுக்கு எது சரின்னு பட்டுதோ அந்த பக்கம் நிக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். மனதளவுல ஒருத்தன் நடுநிலையாளர் கிடையாது. ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவனாக இருக்கணும், ஏதோ ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். நாம் தமிழர் கட்சி காசு வாங்கிடுச்சு, சாட்டை துரைமுருகன் காசு வாங்கிட்டாரு, சீமான் காசு வாங்கிட்டாரு, அதனால அந்த கட்சி சரியில்லை, அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவலாம். நீ யாருக்கடா ஓட்டு போட்டன்னு கேட்டா அவன்கிட்ட பதிலே இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபரை சொல்லணும்னா, தூய தமிழ் தேசியவாதி பாரிசாலன் நாம் தமிழர் கட்சி அறவே சரியில்லை அவர் சொல்லிட்டாரு. நாம் தமிழர் கட்சிக்கு அவருடைய வாக்கு இல்லைங்கிறத ஒரு பேச்சு மூலமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா பாரிசாலனால் சொல்ல முடியாது. ஏன்னா மனதுல உண்மையும் நேர்மையும் இருந்தாதான் சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி பேசிய யாருமே அதிமுக கிட்ட சீமான் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி பேசவே இல்லை. விஜயை எதிர்க்கிறதுக்கு திமுக மட்டும்தான் பணம் கொடுக்கணுமா? அதிமுக கொடுக்க கூடாதா? ஏன் கொடுக்க கூடாது? விஜய் நேரடி எதிரி திமுகன்னு சொல்றாரு. அதிமுகவை மதிக்க கூட இல்லை. கரூர் பிரச்சனையில மாஞ்சு முட்டு கொடுத்தோம். அதிமுகங்கிற கட்சியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேரையும் சொல்லாமலேயே விஜய் அவமதிக்கிறார். இது ஒரு அவமானத்திற்குரிய செயல். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு விஷயமானது என்னை மதிக்கவே இல்லையடா நீ அப்படிங்கிற மாதிரி தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதில் நினைச்சிருப்பாரு. எதிரி திமுக தான், அதிமுகங்கிற கட்சியவே நான் மதிக்கல அப்படிங்கிற மாதிரி விஜயோட பிரச்சாரங்கள்லாம் இருந்தது. அப்ப ஏன் விஜயை நீங்க கடுமையா எதிர்க்கணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி கிட்ட பொறுப்பாளர்கள்ட்டையும் அண்ணன் சீமான் கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி ஏன் காசு கொடுத்துருக்க கூடாது? இப்பெல்லாம் யாருமே பேசல. அப்ப பேசுறவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியுதா? இப்ப கூட சமீபத்துல நெல்சன் ஒருத்தர், அட்வொகேட் நெல்சன் ஒருத்தர் சாட்டை துரைமுருகன் பணம் வாங்கிட்டாரு திமுக கிட்டன்னு சொல்லி பேசுனதுக்கு சாட்டை துரைமுருகன் ஒரு பதில சொல்லிவிட்டார். படித்தவன் சூது செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான். நீ நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தீங்கன்னா நான் யாருக்கிட்ட பணம் வாங்கினங்கிற ஆதாரத்தை போட்டுன்னு சொல்லிவிட்டாரு. அதுக்கு நெல்சன் ஒரு உருட்டுனா இருப்பாரு. 2016 காவிரி பிரச்சனையில விக்னேஷ் செத்தாரு, அதுக்காக நீங்க உலக தமிழர்கிட்ட நிதி வசூல் பண்ணி விக்னேஷ் தாயர்கிட்ட 1 ரூபா கூட கொடுக்கலையாமே. 10 லட்சம் கொடுத்தாச்சு. 10 லட்சம் விக்னேஷ் அவர்கள் அம்மா கிட்ட 10 லட்சம் கொடுத்தாச்சு. 1 ரூபா கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு உருட்டுறியே. உண்மையாவே சாட்டை துரைமுருகன் பேச்ச நான் கூட கண்டிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா இப்ப கண்டிக்கிற மாதிரி இல்லை. நீ பச்சை பொய் பேசுற. உண்மையாவே உங்க அம்மா உங்க அப்பா நல்ல முறையில வளர்த்துருந்தா நீ உண்மையை பேசணும்ல. 10 லட்சம் கொடுத்தாச்சு. 10 லட்சம் கொடுத்தோங்கிறத இடுமவன கார்த்தி சொல்றாரு. விக்னேஷ் தாயாரே சொல்லியிருக்காங்க 10 லட்சம் தாங்க எங்களுக்கு கொடுத்தாங்க, இன்னும் நிறைய வந்திருக்குங்க. ஆனா நிறையலாம் வரல. அதிகபட்சம் வசூலானதே 1.5 லட்சம் கிட்டதான். கட்சி அந்த காலகட்டத்துல ஒரு ஆள் சப்போர்ட் இல்ல. 2016 காலகட்டத்துல என்ன சப்போர்ட்? எல்லாரும் அவங்கவுங்க கையில இருந்த காசை போட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அது அப்பயே முடிஞ்சு போச்சு. 2009 ஈழத்துல போர் நடக்கும்போது 2 ஏசியை வச்சுக்கிட்டு கருணாநிதி போலியா ஒரு உண்ணாவிரதத்தை இருந்தாரு. அந்த கட்சியை எதிர்க்காம நீங்க ஏன் தாவேக்காவை எதிர்க்கிறீங்க? நாங்க திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்கோம். இந்த போலி உண்ணாவிரதம், உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இருந்த கருணாநிதினு சொல்லி பெரிய பிரச்சாரத்தை பண்ணி கருணாநிதி செய்த துரோகம், ஈழத்துல நடக்கிற அத்தனை கொடுமைக்கும் காரணம் இந்த காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு சொல்லி கருணாநிதி ஒரு துரோகின்னு நிரூபிச்சதே அண்ணன் சீமான். சீமான் வரலன்னா கருணாநிதி தான் தமிழினத்தின் தலைவராக இருந்திருப்பாரு. அவர் துரோகம் செஞ்சது என்ன தெரியாம போயிருக்கும். தெருவா மக்கள்கிட்ட போய் கத்தி சொன்னது சீமான் தான். காங்கிரஸ் எதிர்ப்புல அண்ணன் சீமானை தாண்டி இந்த மண்ணில் ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். காங்கிரஸ் எதிர்ப்புல விஜய் சொல்றாரு, காங்கிரஸ் தமிழ்நாட்டு காங்கிரஸ் அங்க இருக்கு, உண்மையான காங்கிரஸ் எங்க கூட இருக்குங்கிறாரு. அப்ப நீங்க பேசுறது எல்லாமே நீங்க யாருக்கிட்ட காசு வாங்கினீங்க? நீங்க எந்த கட்சி? நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட? நான் ஓட்டு போட்ட நாம் தமிழருக்கு தான் போட்டேன்னு என்னால சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியாது இல்ல. அப்ப சொல்ல முடியாத இடத்துல நீ இருக்கனா நீ எதையோ மறைக்கிறன்னு அர்த்தம்.
அப்ப எதற்காக நீ நாம் தமிழரை எதிர்க்கிற? இந்த நாம் தமிழர் எதிர்ப்புல இருக்கிறவன் மட்டும்தான் காசு வாங்கிட்டு பேசுறவன். இது 100க்கு 100 உண்மை. எங்க பேர் நாம் தமிழர் கட்சி, எங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு மற்றவை கட்சியின் தலைவர் சீமான் அப்படின்னு கூட போடலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஊடக தீண்டாமை நடந்துகிட்டு இருக்கு. ஊடகத்துல காசு கொடுக்குறவனுக்குலாம் ஒருத்தன் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி 140 பிளஸ் அடிப்பாருங்கிறான். இன்னொரு சேனல்ல திமுக தான் 150 பிளஸ் அடிக்கும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இன்னொரு என்னன்னா 15ல இருந்து 20 சீட்டு தாவேக்கு அடிக்கும். மற்றவைன்னு போட்டு 0 போட்டுறானுங்க. இல்லைன்னா ஒரு 8 தொகுதி மற்றவை வரும். அந்த மற்றவை யாருதான்? அந்த மற்றவை ஊடக தீண்டாமை இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை கண்டிச்சு உங்களால குரல் கொடுக்க முடியுமா? 1000 கட்சி விமர்சனங்கள் உங்க எல்லாத்துக்கும் இருக்கட்டும். கட்சியெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒருத்தனுக்கு அநீதி நடக்கும்போது குரல் கொடுக்கணுங்கிறது தானே அறம். அந்த அறத்தின் பக்கம் நிக்காத நீங்க நியாயத்தை பத்தி பேசலாமா? இப்ப நான் எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு ஆபத்துல ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா தாவேக்காரன் அணில் குஞ்சு. தண்ணியில மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிறான். அவனை போய் காப்பாத்துறது உங்க வேலையா? தாவேக்காரன் தானே செத்தா சாவுட்டுன்னு நினைக்கிறது அறமா இருக்க முடியுமா? ஊடக தீண்டாமை ஒரு கட்சிக்கு நடக்குது. மற்றவைன்னு போடாதீங்க. 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க 24 பாராளுமன்ற தேர்தலில். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. எல்லா தேர்தல் வாக்குச்சாவடி பெட்டியிலையும் பெட்டியிலேயே இருக்கு சின்னம். எங்க தொகுதியில புகழேந்தி வேட்பாளர் தொகுதியில எங்க பூத்துல ஓட்டு சின்னம் நம்பர் 1 சின்னம். இந்த கட்சியை நீங்க மறைக்கிறீங்களே, மற்றவைன்னு போட்டு நாம் தமிழர் கட்சி பேரையே போட மாட்டாங்களே, அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மண்ணுல தமிழ் தேசியம் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பல சூழ்ச்சிகள் நடக்குது. இலங்கை மீனவனை தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் போட்டு அடிக்கிறாங்க. இலங்கை தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்த பாக்குறாங்க. நான் ஒத்துக்கிறேன். அதேதான் தமிழ் தேசியத்துக்குள்ளேயே பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு பாரிசாலன் மாதிரியான ஆட்கள் நாம் தமிழர் கட்சியை பிளவுபடுத்துறதுக்கு இவங்க இப்ப தனியா அமைப்பு ஆரம்பிப்பாங்க. பாரிசாலன் அமைப்பு ஆரம்பிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ஒண்ணு சொன்னாரு, தேர்தல் அரசியல நாங்க போட்டி போடலான்னு தான் நினைச்சோம், அது நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பா போயிருங்கிற காரணத்தினால மட்டும்தான் இந்த தேர்தலில் நாங்க போட்டி போடல. நிச்சயமா வருங்கால தேர்தல்கள்ல நாங்க போட்டி போடுவோம்னு பாரிசாலன் சொல்றாரு. ஆமா, பாரிசாலன் 234 தொகுதியில கேண்டிடேட் போட்டு வேட்பாளர்கள் எல்லாம் போட்டு கேட்டா தொகுதிக்கு ஒரு 2000 ஓட்டு வாங்கட்டுமே, இல்ல 10,000 ஓட்டு எவ்வளவு வேணா வாங்கட்டும், நிச்சயமாக அது தமிழ் தேசிய ஓட்டு தான். பாரிசாலன் அந்த இடத்துல நிப்பாட்டலன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் வரப்போகுது. இதுதானே உண்மை. அப்ப பிரிவு தானே, பிளவு தானே. ஆனா திராவிட இயக்கங்களை பாரு, தனித்தனியா இருப்பானுவ. தேர்தல் வந்துட்டா ஒன்னாயிருவாங்க. அந்த ஒற்றுமை நமக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சில கருத்து வேறுபாடுகள், முரண்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட தேர்தல் அரசியல் என்று வரும்போது தமிழ் தேசிய கட்சியான பிரதான கட்சியான நாம் தமிழர் கட்சியில தான் நீங்க நிக்கணும். ஆனா நிக்க மாட்டான். ஏன்? நமக்கு ஈகோ. நம்மளை யாரும் அந்த அளவுக்கு முன்னுரிமை நமக்கு கிடைக்கிறது இல்லை, கட்சியில பொறுப்பு வழங்கப்படுறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், என்ன இல்லாம நீ நடத்திடுவ கட்சியை, நாங்க உங்க கட்சியவே இயக்கத்தையே அழிச்சு கட்டுறோங்கிற மாதிரி அந்த மாதிரி வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் சிங்கள கைக்கூலி, இங்க இருந்து உளவு, இங்க என்ன நடந்துச்சுன்னு உளவு சொல்றதுக்கு தான் இலங்கைக்கு போனாரு அப்படின்னு சொல்றாரு பாரிசாலன். இங்க என்ன நடந்துச்சுன்னு உளவுலாம் சொல்ல வேண்டியது இல்லை, சோசியல் மீடியால பாத்துக்கலாம். சீமான் இன்னைக்கு இந்த தேதியில எந்த இடத்துல இருக்காரு, ஒன்றும் உளவு இல்லை, உளவுத்துறை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஆயுதம் ஏந்திய போராட்டம், மறைமுகமாக பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கிருஷ்ணகிரி வனப்பகுதிக்குள்ள பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க, உளவு சொல்ல போயிருக்காரு. எல்லாமே ஓப்பனா வெளிப்படையாக இந்த தேதியில இந்த இடத்துல பிரச்சாரம், இந்த இடத்துல இந்த தேதியில நான் சாயங்காலம் 4 மணிக்கு இந்த இடத்துல பிரச்சாரம் ஓப்பனா சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கையா உளவு சொல்ல இதுக்கு போகணும், இலங்கைக்கு போகணும்? அது சாட்டை துரைமுருகனே போகணுமா? அப்ப சாட்டை துரைமுருகனை இலங்கைக்கு போனா அங்க ஏன் அந்த ராணுவம் வந்து கைது பண்ணல? அப்ப இலங்கை ராணுவம் டம்மியா இல்ல சாட்டை துரைமுருகன் டம்மியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அவ்வளவு ஈஸியாலாம் சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்களை கைது பண்ணிட முடியாது. சாதாரண அப்பாவி பொதுமக்களை, மீனவர்களை கைது பண்றாங்க இலங்கை கடற்படை. அந்த அளவுக்கு எதிர்ப்பு வராதுங்கிறதுனாலதான் அவங்களுக்கு உளவுத்துறைக்கும் தெரியும். சாட்டை துரைமுருகன்கிற ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கியமான பொறுப்பாளர், முகம் தெரிந்த நபர் இலங்கைக்கு வந்திருக்காரு. அவரை மறைமுகமா கூட ஃபாலோ பண்ணிருக்கலாம். எதுக்காக வந்தாரு? உண்மையாவே சுற்றுலாவுக்கு தான் வந்தாரா இல்ல வேற எதுக்காவது வந்தாரா? மறைமுகமா இலங்கை உளவுத்துறை ஃபாலோ பண்ணிருக்கலாம்.
எதுவும் தெரியாம வன்மத்தை கக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக பாரிசாலன் பேசுவதை சுத்தமா ஏத்துக்க முடியாது. பாரிசாலன் பல கருத்துல நான் உடன்படுறேன். இப்ப கூட சீமான் அவர்கள் ஒரு படம் நடிக்க போயிட்டு அந்த இயக்குனர் விக்னேஷ் நயன்தாரா புருஷன் இப்ப கூட 2 குழந்தை கூட பெற்றுக்கிட்டாங்களே, பாசிபிள் இல்ல சீமான் பேசுறதுலாம் பாசிபிள் இல்லைன்னு இப்ப 2 குழந்தை பெற்றுருக்காங்களே, எந்த மாதிரியான பாசிபிளா அதுல நான் உடன்படுறேன். சீமான்லாம் போயிருக்க கூடாது அந்த படம் நடிக்கவே. ஆனா உண்மையாவே இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுட்டு உண்மையை வன்மத்தை கக்கணுங்கிற நோக்கம், ஏதோ ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும்தான் பாரிசாலனுடைய நோக்கமா இருக்கே ஒழிய எதிர்கால நோக்கம் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன, தேர்தல் அரசியல எப்ப நிக்க போறீங்க, அதெல்லாம் உங்களுடைய நோக்கமாவே இல்லையே. அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறதை விட்டுவிட்டு, இப்ப நீங்களை சொல்றீங்கல்ல தாவேக்காவை எதிர்ப்பதை விட்டுவிட்டு திமுக எதிர்ங்க, அதே மாதிரி நீங்க எங்களை எதிர்ப்பதை விட்டுவிட்டு நீங்க தனியா தமிழ் தேசியம், நாங்க தான் தமிழ் தேசியத்தை பாத மாதிரி நாங்க வேற மாதிரி போயிட்டோம் நீங்க சொல்லிட்டீங்க, எங்களை எதிர்க்கிறத விட்டுட்டு நீங்க உங்க இயக்கத்தை வலுப்படுத்துறதுக்கான வேலையை செய்யுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி காசு வாங்கிட்டு பேசுனாங்க அது பேசுனாங்கன்னு சொன்ன வாய்கள் எல்லாம் இதுக்கப்புறம் அந்த பேச்சு வராது. ஏன்னா மீண்டும் இப்ப திமுகவே ஆட்சியில் ஒருவேளை அமருதுன்னு வைங்க, திமுக கொண்டு வர அனைத்து நாசகர திட்டங்களுக்கும் அவங்க பண்ற அநீதிகளுக்கு எதிராகவும் போராடக்கூடிய களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும். அப்ப எவனாலையும் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு சீமான்னு சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. விஜய் அடுத்த 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் ஆக்டிவ்ல வருவாங்க. அதிமுகவே இந்த எலெக்ஷன் நேரத்துல மட்டும் தான் ஆக்டிவ்ல வந்தாங்க. பிரதான எதிர்கட்சி அதிமுக வாயை மூடிட்டு தான் சும்மா தான் இருந்தாங்க 5 வருஷமும். உண்மையாவே நாம் தமிழர் கட்சி தான் எதிர்கட்சியா செயல்பட்டது 2021 26 வரைக்கும். அதான உண்மை. அப்ப மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கூட பிரதான எதிர்கட்சியான அதிமுக அமைதியாயிடும். தாவேக தலைவர் பனையூர் விட்டு வெளில வர மாட்டாரு, ஒரு அறிக்கையும் விட மாட்டாங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்தா போதும் அவங்களுக்கு தெரியும். களத்துல நிக்க போறது நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கும், நான் சீமானா தான் இருப்பாரு. இப்ப கூட மே 18 இன எழுச்சி மாநாட்டுக்கான வேலைகள் தயாராகிட்டு இருக்கு. அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். திமுக எதிர்ப்ப தாவேக எதிர்ப்பா மாத்தணுங்கிறது திராவிடர்களுடைய சிந்தனை. அவங்க பண்ணணும்னு நினைச்சாங்க, திமுக மட்டும் நினைக்கல, அதிமுகவும் நினைச்சது. இவங்க கொண்டாந்து இடையில உச்ச நடிகரை இறக்கி விட்டு நீங்க மீடியாவில எல்லாம் போட்டு பேச விட்டு தாவேக்கா மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணது நீங்க. ஆனா திமுகவையும் வலுவா எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி. அந்த காணொலிலாம் வைரல் ஆகல. சாட்டை துரைமுருகன் விஜயை பத்தி பேசின காணொலிகள் மட்டும் வைரல் ஆச்சு. அதனால அப்படி ஒரு போய் மக்கள் மத்தியில் அப்படி போய் கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு வலிமையா போச்சு. காசு வாங்கிட்டாங்கன்னு. காசு வாங்கல, ஒன்றும் வாங்கல. உண்மையாவே நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா நிரூபிக்கணும். ஒரு டாக்குமெண்ட் இந்த அக்கௌண்ட்ல இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, இல்ல இந்த அமைச்சர்கள் இருந்து இந்த தேதியில இவங்க நேரடி கையில பணத்தை கொடுத்தாங்க, ஏதாவது ஒண்ணு போட்டோ வேணாம், டாக்குமெண்ட் வேணாம், இந்த தேதியில இந்த இடத்துல இந்த அமைச்சர் நாம் தமிழர் கட்சி இந்த பொறுப்பாளர்கிட்ட காசு கொடுத்தாங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கூட அதுக்கு பதிலடியா எப்படி கொடுப்போங்கிறது தெரியும். அண்ணன் சாட்டையோட ஒரு அடியை கூட நெல்சனால தாங்கிக்க முடியல. நீங்க பேசுற அவதூறு இந்த பொய்யா பேசிக்கிட்டு இருப்பீங்க, அப்புறம் இப்படித்தான் பேசி அவனை வேற வழி இல்லை. நீங்க எப்படி அணுகுறீங்களோ அதே அணுகுமுறை நாங்கள் திருப்பி அணுக வேண்டிய சூழல் தான் எங்களுக்கு ஏற்படும். நீ அடிச்சுக்கிட்டே இருப்போம் வாங்கிட்டு இருக்கிறது, நாங்கள் டம்மி கிடையாது தம்பிகளா, நாங்கள் அணில் குஞ்சு கிடையாது. ஒரே அடி. நெல்சனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவனான்னு சாட்டை துரைமுருகன் கேட்டதை இதுதான் உங்களுக்கு தமிழ் தேசியமும் தலைவர் பிரபாகரனும் கற்றுக் கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறீங்க. தலைவர் பிரபாகரன் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கல. என்ன கற்றுக் கொடுத்தாருன்னு இந்திய உளவுத்துறைக்கு தெரியும், இந்திய ராணுவத்துக்கு தெரியும், இலங்கை ராணுவத்துக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் தலைவர் பிரபாகரன் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருங்கிறது. அதனால இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்கள்லாம் தலைவர் பிரபாகரன் கற்றுக் கொடுக்கல. இதுக்கு நீ தலைவர் பிரபாகரனை இழுக்கிறது செருப்பு பிஞ்சு போகணும், அவ்வளவுதான். நீ பெரிய மயிரும் ஒரு புடுங்கியும் கிடையாது, உன்னால ஒரு மயிரும் புடுங்க முடியாது.